தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் சனிக்கிழமை லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மூண்டுள்ள போர் காரணமாக 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை ₹60 உயர்ந்துள்ளது. அதன்படி போர் மேகங்கள் சூழ்வதற்கு முன்பு சென்னையில் ₹868.50 இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை தற்போது ₹928.50 அதிகரித்துள்ளது. இதேபோல் 19 கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ₹115 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ₹1928.50 இருந்த வணிக சிலிண்டரின் விலை தற்போது ₹2043.50 உயர்ந்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானில் நாடு தழுவிய இணைய முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கி ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் நாட்டின் இணைய சேவையில் வெறும் 1% மட்டுமே செயல்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் தொடர்பு முடக்கத்தால் வரவிருக்கும் தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கைகளை மக்கள் அறிய முடியாத நிலை உள்ளது. நிபந்தனையற்ற சரணடைதலை தவிர ஈரானுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் உடனான போர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப், ஈரான் அரசுடன் எந்தவிதமான சமரச பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் ராணுவம் மற்றும் அதன் தலைமை எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக சரணடைய வேண்டும் எனவும் டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் வான்வழி தாக்குதல்களில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 700க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் பெரும் வெடிச்சத்தம் கேட்டது. பெய்ரூட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதில்லை என்று வளைகுடா நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன. ஈரானுக்கு எதிராக டெஹ்ரான், பெய்ரூட் ஆகிய இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மீது அதிருப்தி தெரிவித்துள்ளன. அமெரிக்கா, ஈரான் இடையிலான தீவிர போரால் உலகம் முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை 16 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. சிரியா, ஜோர்டான், எகிப்து, சைப்ரஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் உயிரிழப்புகள் இன்றி கட்டடச் சேதங்களையும் வான்வழி போக்குவரத்து முடக்கத்தையும் எதிர்கொண்டுள்ளன. ஈரான் உயர் தலைவர் காமினியை கொல்ல ரகசிய ப்ளூ ஸ்பாரோ ஏவுகணையை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 20 ஆண்டு கால உளவு தகவல்களை கொண்டு திட்டமிடப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலில் இஸ்ரேலிய தளபதிகள் விடுமுறையில் செல்வது போலவும் ராணுவ தலைமையகம் மூடப்படுவது போலவும் புகைப்படங்களை வெளியிட்டு சனிக்கிழமை அதிகாலையில் 30க்கும் மேற்பட்ட குண்டுகளை துல்லியமாக வீசினர். ஈரானின் ஐரிஸ் லாவான் என்ற போர்க்கப்பலை கொச்சி துறைமுகத்தில் நிறுத்த இந்தியா அனுமதி அளித்திருந்தது தற்போது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே ஐரிஸ் டேனா என்ற கப்பல் அமெரிக்க படைகளால் தகர்க்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. மேற்காசிய போரின் எதிரொலியால் கடந்த 5 வர்த்தக நாட்களில் இந்திய பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் சுமார் 19 லட்சம் கோடி ரூபாயை இழந்துள்ளனர். சென்செக்ஸ் மற்றும் நிப்டி குறியீடுகள் சுமார் 4 விழுக்காடு வரை சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் மொத்த சந்தை மதிப்பு 468 லட்சம் கோடியிலிருந்து 449 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நிலவும் போர் பதற்றம் குறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை தெரிவித்திருக்கிறார். உலகில் அசாதாரணமான சூழல்களே தற்போது புதிய இயல்பாக மாறி வருகின்றன என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அண்டை நாடுகளிலும் சர்வதேச அளவிலும் நிலவும் போர் சூழல்களை இந்தியா கவனித்து வருவதாகவும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இந்திய ஆயுதப்படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய
பொருளாதாரம், குறைந்த பணவீக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சியுடன் இருக்கும் தருணத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை 10 விழுக்காடு உயர்ந்தால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.3 விழுக்காடு குறையும் என்றும், பணவீக்கம் 0.2 விழுக்காடு அதிகரிக்கும் என்றும் புள்ளி விவரங்கள் எச்சரிக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவிற்கு அமெரிக்கா 30 நாட்கள் தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இதன்படி அடுத்த 30 நாட்களுக்கு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து தடையின்றி கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியும். முன்னதாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருந்த கூடுதல் வரிகளை இறக்குமதியை குறைப்பதாக இந்தியா உறுதியளித்ததை அடுத்து அதிபர் டிரம்ப் நீக்கினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவுக்கு அமெரிக்கா 30 நாட்கள் அவகாசம் வழங்கிய விவகாரம் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், இந்தியா யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நமது எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய மற்றொரு நாட்டின் ஒப்புதல் தேவையா என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவுடன் மத்திய பாஜக அரசு சமரசம் செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மாண்பு காக்கப்பட வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் கடற்பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் துறையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உட்பட வளைகுடா நாடுகளில் உள்ள சுமார் 950 மீனவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். இவர்களை பாதுகாப்பாக மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மீனவ பெண்கள் ராஜாக்கமங்கலம் துறையில் திரண்டு பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். IAS, IPS உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான UPSC தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் அகில இந்திய அளவில் மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அதேபோல ராஜா மொஹைதீன் என்ற மாணவர் அகில இந்திய அளவில் 7ஆம் இடம் பிடித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ருதி 18வது இடம் பிடித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அகில இந்திய அளவில் டாப் 10 ரேங்க் பட்டியலில் தமிழர்கள் இடம் பிடித்து அசத்தியிருக்கின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று UPSC குடிமைப் பணி தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற UPSC தேர்வில் முதல் நிலை முதன்மை தேர்வுகளில் வென்ற தமிழக மாணவர்கள் 140 பேர் நேர்முக தேர்வில் பங்கேற்றனர். இதில் மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் பாண்டியன் UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 213வது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கடினமான முயற்சிகளை மேற்கொண்டதன் பலனாக வெற்றி பெற முடிந்ததாக கூறினார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் ஆதரவு முழுமையாக கிடைத்தது என்றும் கூறினார். UPSC குடிமைப் பணி தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கிருபாகரன் 439வது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், முழு நேரமாக தனியார் பணியில் இருப்பதால் கிடைக்கும் நேரத்தில் படித்ததாக கூறினார். எனினும் முதன்மை தேர்வில் நன்கு படிக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் நிஷாந்த் UPSC தேர்வில் இந்திய அளவில் 821வது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசியவர், நான் முதல்வன் திட்டத்தில் முதல்நிலை தேர்வு முதல் நேர்காணல் வரை பயிற்சி பெற்றதாக கூறினார். பயிற்சி தவிர தங்கும் வசதியும் ஊட்டச்சத்தான உணவும் அளிக்கப்பட்டதாகவும் நிஷாந்த் குறிப்பிட்டார். சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். 2030ஆம் ஆண்டுக்குள் கிராமப்புறங்களில் 5 லட்சம் கலைஞர் கனவு இல்லங்களும், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் கனவு இல்லங்களும் கட்டிக் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். மாடல் பள்ளிகளின் எண்ணிக்கை 1000ஆக உயர்த்தப்படும் எனவும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2030க்குள் ஸ்மார்ட் வகுப்புகள் அமைக்கப்படும் என்றும், IT துறையில் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார்.
வெல்லமண்டி நடராஜனை அதிமுகவின் அமைப்புச் செயலராக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நியமித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் செயல்பட்டு வந்த வெல்லமண்டி நடராஜன் அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து மீண்டும் அதிமுகவிலேயே இணைந்தார். இந்நிலையில் அமைப்புச் செயலர் என்ற முக்கிய பொறுப்பை எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு வழங்கியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இன்று மகளிருக்கான திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகளை தவிக தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்கும் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு மகளிருக்கான பிரத்யேக திட்டங்கள் குறித்து அறிவிப்பார் என அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிகவினருக்கு பயிற்சி கொடுத்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயரத்திற்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்காமல் தன் மீது பழி போடுவதாக விஜய் கூறுவது குறித்தும் விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 2வது இடத்தை பிடிக்க வாய்ப்பு உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கருத்து தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களின் ஆதரவு அதிகம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 3வது இடத்தையே பிடிக்கும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் LK சுதீஷ் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இதேபோல் அதிமுக கூட்டணியில் தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பாமக நிறுவனர் ராமதாசின் உதவியாளர் சுவாமிநாதன் உட்பட 6 சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாக உள்ளனர். திமுக சார்பில் தேனி மாவட்டத்தில் போட்டியிட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் OP ரவீந்திரநாத் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் விருப்ப மனுக்களை OP ரவீந்திரநாத் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மாவட்டத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட கோரியும் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. திருபுவனை, லாஸ்பேட்டை, மாஹே ஆகிய தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறையும் தனித்து போட்டியிடுகிறது. கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த முறை பின்பற்றப்பட்டதோ அதே முறை புதுச்சேரியிலும் பின்பற்றப்படும் என்று புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்தது போல புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமை வகிப்பதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் கூறினார். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் 4 மாநில தேர்தல் பார்வையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அமைந்தகரையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அவர் ஆலோசனைகளை வழங்கினார். மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்திய நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் அவசர நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன், சின்னம் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழகத்தில் 2026 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சுய விவர பதிவு ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரையிலும், வீடுகள் பட்டியல் தயாரிப்பு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையிலும் என முதற்கட்டமாக மொத்தம் 45 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இம்முறை முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து மதுபோதையில் அத்துமீறிய காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஐசவுஸ் காவல் நிலையத்தில் பணியாற்றும் 28 வயதான சூர்யா என்ற காவலர் ராயப்பேட்டையில் உள்ள பெண்ணின் வீட்டிற்குள் மதுபோதையில்
சீருடையுடன் நுழைந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அந்த பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் புகார் கூறப்படுகிறது. சென்னையில் சீருடை அணிந்த காவலரே பெண்ணிடம் அத்துமீறிய சம்பவத்திற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் திமுக அரசின் நிர்வாக சீர்குலைவுக்கு இச்சம்பவம் அப்பட்டமான சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளது. வேலையே பயிரை மேய்வது வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சி இருப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்துவிட்டதை இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அதிமுக விமர்சித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் கர்நாடக மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல்வர் சித்தராமையா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளார். பட்ஜெட் உரையில் சிறுவர்களின் மனநலத்தை பாதுகாக்கவும் இணையவழி குற்றங்களிலிருந்து அவர்களை காக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது மற்றும் வயது சரிபார்ப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கின் விசாரணையை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினர். இதுகுறித்த வழக்கில் மீண்டும் விசாரணை மேற்கொண்ட உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி முரளிதரன் கொடநாடு கொள்ளை வழக்கின் விசாரணை முடிவடையாமல் இருப்பது ஏன் என வினவினார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் செல்போன் உரையாடல் தரவுகள் BSNL நிறுவனத்திடமிருந்து வராததால் விசாரணை தாமதமாவதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சி இருக்குமா இருக்காதா என்று தெரியாது என்றும் அதிமுகவை கபலீகரம் செய்ய பாஜக துடிக்கிறது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஏமாந்து விட்டது என்றும் எதற்காக ஏமாந்தார்கள் என தெரியாது என்றும் கூறினார். சென்னை மத்திய கைலாஷ் எல் வடிவ மேம்பாலம் தரமற்று கட்டப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். அதன் அதிர்வுகளை மறைக்க கான்கிரீட் பாலத்தின் மீது அவசரமாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது விதிகளுக்கு முரணானது என்ற அவர் ஊழலை தார் பூசி மறைக்க முடியாது என விமர்சித்திருக்கிறார். தமிழக ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னை திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரள மாநில ஆளுநராக உள்ள RN ரவி RV அர்லேக்கருக்கு தமிழக மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்து அதிருப்தி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கேரள எல்லையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தாளூர் பகுதியில் தமிழக பகுதியாக இருந்து வந்த 13 சென்ட் நிலம் 2016ஆம் ஆண்டு கேரள பகுதியாக அறிவிக்கப்பட்டது. பிரச்சினைக்குரிய இந்த பகுதியில் அப்போதே கேரள அரசால் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் அருகே தமிழ்நாட்டின் எல்லையை தங்கள் எல்லை என அறிவிப்பு பலகை வைத்து கேரளா அத்துமீறுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தாளூரில் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான இடத்தில் கேரள அரசு அத்துமீறி அறிவிப்பு பலகையை வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எல்லை மீட்புக்காக போராடும் நாம் தமிழர் கட்சியினரை தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. மண் வளத்துக்கு தீங்கு விளைவிக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்ற தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்க அரசு தயாராக இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆந்திராவில் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து 3 மாதங்களுக்குள் முடிவு எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு 13 வயதுக்குட்பட்டோருக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதியை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அசாம் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சுகோய் Su-30 MKI போர் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்டதாக விமானப்படை தெரிவித்திருக்கிறது. ஜோர்ஹாட் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட இந்த போர் விமானம் புறப்பின் போது ரேடார் தொடர்பை இழந்தது. பின்னர் கர்பி ஆங்லாங் மாவட்ட மலைப்பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதாக கண்டறியப்பட்டது.
நேபாள பொதுத் தேர்தலில் வரலாறு காணாத அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பழமையான அரசியல் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இளம் தலைவர் பலேந்திர ஷாவின் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறது. 275 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 110க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அக்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. மெக்சிகோவின் வெராக்ரூஸ் மாநில கடற்கரை பகுதிகளில் கசிந்துள்ள கச்சா எண்ணெய் மற்றும் தார் படலங்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை முதல் ஜிகாக்கல் மற்றும் லாஸ் பாரிலாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பரவியுள்ள இந்த எண்ணெய் கழிவுகளால் மீன்பிடி தொழில் மற்றும் சுற்றுலாத்துறை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. 2025 MLS கோப்பையை வென்ற இன்டர் மியாமி அணியினரை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரவேற்றார். அணியின் நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி உட்பட வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அப்போது மெஸ்ஸியின் சாதனைகளை பாராட்டி ட்ரம்ப் பேசினார். மேலும் பிரேசில் கால்பந்து ஜாம்பவான் பீலேவை நினைவு கூர்ந்து மெஸ்ஸி அவரை விட சிறந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வீரர் என்றும் குறிப்பிட்டார். AI தொழில்நுட்பத்திற்கான அதீத செலவினங்களை குறைக்க ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ஆரக்கிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக AI உள்கட்டமைப்பிற்கான $50 பில்லியன் நிதி திரட்டும் நிலையில் இந்த அதிரடி முடிவை அந்நிறுவனம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் முன்னணி முதலீட்டு வங்கியான மோர்கன் ஸ்டான்லி கடந்த ஆண்டில் பெரும் லாபம் ஈட்டியிருந்தாலும் தனது பணியாளர்களில் 3 விழுக்காடு நபர்களை, அதாவது 2500 ஊழியர்களை நீக்குவதாக அறிவித்துள்ளது. நமது நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மற்றொரு நாட்டின் அனுமதி தேவையா என மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து 30 நாட்கள் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மத்திய பாஜக அரசு நாட்டின் நீண்டகால தன்னாதிக்கத்தை விட்டுக் கொடுத்து விட்டது போல் தெரிவதாக சாடியுள்ளார். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் கண்ணியமும் நாட்டின் இறையாண்மையும் நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் 106 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஈஸ்வரன் பிள்ளை அரசு பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 7000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 44 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அவர் வழங்கினார். மேலும் 32 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்ததோடு 185 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய உதயநிதி, திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்திய நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் அவசர நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன், சின்னம் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறினார். ஒப்பந்தம் இறுதியாகுது சார். எப்ப ஒப்பந்தம் திமுகவோட இப்பதான் பேசிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் செஞ்சுதானே கூடுதல் தொகுதியா தனி சின்னமா சார்? கூடுதல் தொகுதி நிக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்க அதைத்தான் பேசிட்டு இருக்கோம்.